கொடநாடு வழக்கில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அரசு தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம் வணக்கம். இந்த புதிய மனு என்ன, அரசு தரப்பிலிருந்து என்ன எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது, இரண்டையும் ஒப்பிட்டு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோத்தகிரி அடுத்துள்ள கொடநாடு என்னும் இடத்தில் முன்னாள் முதல்வருக்கு சொந்தமான ஒரு பங்களா உள்ளது. இதில் 2017ஆம் ஆண்டு ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றது. இதில் காவலாளி கொலை செய்யப்பட்டு சில ஆவணங்களும் திருட்டு போனதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ஒரு 11 பேர், அதாவது கனகராஜ் மற்றும் சயான், வாளையார் மனோஜ் உள்ளிட்ட 11 பேர் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டனர். முக்கிய குற்றவாளியான கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். இந்நிலையில் மற்ற 10 பேரும் கைது செய்யப்பட்டு தற்போது அனைவரும் ஜாமீனில் உள்ளனர். இந்த வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த வழக்கை கடந்த ஓராண்டுக்கு மேலாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கு சம்பவ இடத்தை பார்வையிட வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள தரப்பில் இன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே அதிகாரிகள் கொண்டு அந்த இடத்தை ஆய்வு செய்ததாகவும் தற்பொழுது இந்த இடத்தை ஆய்வு செய்ய அனுமதிக்க கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி அரசு தரப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு எழுத்துப்பூர்வமாக ஒரு மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு இந்த வழக்கை ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.